ஹாய் ரேஷ்மா. ஹே ஹாய். எங்க உங்க அண்ணா? மேல ரூம்ல இருக்காரு. ஓ அப்படியா, நான் பாத்துக்கிறேன். ராஜ், டேய் ராஜ். வாடா மச்சான், உட்காரு. என்னடா அது, கிழிஞ்ச சட்டை ஹேங்கர்ல தொங்க விட்டுட்டு அதையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா வேற மேட்ரு. அதை விட. இல்ல இல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உண்மை என்னன்னு ஒழுங்கா சொல்லிடு. ஒண்ணு இல்லடா மச்சான். ஆமா, நேத்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தியே, பாதியிலே நிறுத்திட்ட. அதுல அடி வாங்கி கிழிஞ்ச சட்டை தான் இதா? என்னடா ஆச்சு, முழுசா சொல்லு. ஏய், ஒண்ணும் இல்ல, விடுறா. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த சட்டையை பாக்குறப்பெல்லாம் உனக்கு கோவம் வந்து உன்னை மாட்டி விட்ட அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சபதம் எடுத்துட்டு இருக்க, அதானே? சிச்சி, ஒரு பொண்ணை பத்தி அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது மச்சான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன? அதுலயும் இந்த பொண்ணு ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா என்ன, லூசா? ஏன்டா தப்பா பேசுற? ஒரு மாதிரி நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். நல்ல பொண்ணுனா எதுக்குடா உன்னை போட்டு கொடுத்து அடி வாங்க வைக்கணும்? டேய், அந்த பொண்ணு மேல எப்படா தப்பு சொல்ல முடியும்? பாவம், அவ வீட்டுல நிறைய பிரச்சனை. அதனால அந்த பொண்ணுக்கு அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்கள பார்த்தா சந்தேகம் வரதானே செய்யும். ஏய், இது ஒன்றும் சரியா இல்லையே. போற போக்க பார்த்தா இது லவ்ல தான் போய் முடியும் போல இருக்கு. சிச்சி, இது லவ்ல தாண்டா ஆரம்பிச்சது. என்னடா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள்ள. நான் போய் அந்த கடையில அட்ரஸ் விசாரிக்கும் போது அந்த கடைக்காரன் அந்த பொண்ணு பின்னாடி போங்கன்னு சொன்னான்ல, அப்ப பார்த்தண்டா அவ ஸ்கூட்டில ஏறி உட்கார அழகு. இப்பதான் பூத்த ரோஜா மாதிரி அவ முகம் பளிச்சுன்னு இருந்துச்சு. மனசுல தப்பு இருக்கிற யாருக்கும் முகம் அப்படி இருக்காத. உடனே அந்த பொண்ணுக்கு நானா அள்ளி மார்க்க போட்டு லைக்ஸா போட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க நீ. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. எல்லாத்தையும் தாண்டி அவ குடும்பம் அவ்வளோ அற்புதமான குடும்பம்டா. அவங்க அம்மா இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்கடா. மொத்தத்துல அந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. அவ கூட வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுடா. டேய், என்னடா ஒரு பொண்ணை பார்த்தேன்னு அடி வாங்கினேன்னு இப்ப அவங்க அம்மா வரைக்கும் சொல்ற? தெரியல மச்சான், அதான் எனக்கும் புரியல. இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா நடந்த ஒவ்வொன்னையும் பார்த்தா நானும் அவனும் கண்டிப்பா ஒண்ணு சேர போறோன்னு தெரியுத. ஓகேடா, இனிமே நீ டெய்லியும் வளர்றத நான் கேட்கணும். அது என்ன மச்சான் அப்படி சொல்ற? லவ் பண்றவங்க எல்லாம் உளறிட்டே இருப்பாங்கன்னு ஏதாவது சட்டம் இருக்கு? நான்லாம் வேற மாதிரி. டேய், நான் வந்த 10 நிமிஷத்துல நீ எவ்வளவு உளறிட்ட தெரியுமா? மச்சான், நான் தெரியாதனமா வந்துட்டேன். என்ன ஆளை விட்டுரு, நான் கிளம்பிடுறேன். வரட்டுமா? என்ன மச்சான், வந்த உடனே கிளம்புற? லவ் வந்துட்டாலே நம்ம ஆளுங்களாம் லூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நின்னு பேச முடியாது. நான் கிளம்புறேன்ப்பா. ஹலோ. மா, அண்ணே, மா, அண்ணே, மா, அண்ணே. என்னடா என்னடா? என்னாச்சு? என்னாச்சு ராஜ்? அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணனுக்கு ஆக்சிடென்ட். ராஜ், என்ன சொல்ற? டேய், என்னடா சொல்ற? சரத்துக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு ராஜ். கார் ஆக்சிடென்ட் ஆகி அண்ணன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்ன சொல்ற? ஐயோ, என் பையன். கடவுளே, என் பையனுக்கு என்னாச்சு? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு ராஜ்? பிஎஸ் ஹாஸ்பிடல். அத்த வாங்க. அம்மா வாங்க நீ. சீக்கிரம் போங்க. எங்க போனாங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னது, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கொண்டு வராம இருக்காங்க. அடப்பாவி,
ஐஸ்கிரீம் மாதிரி உன் லவர் எதிரிலேயே உட்கார்ந்திருக்க. என்ன ரசிக்கிறத விட்டுட்டு ஐஸ்கிரீம் வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கா. என்னடா முறைக்கிறா? இந்த பொண்ணுங்களெல்லாம் மொத்தமா கடத்திட்டு போய் ஆம்பளைங்களே இல்லாத ஒரு தீவுல விட்டுட்டு வந்துடணும். பொம்பளைங்களே இல்லாம வெறும் ஆம்பளைங்களே இருந்தீங்கன்னா கண்டிக்க ஆள் இல்லாம குடிச்சு குடிச்சு செத்துருவீங்கடா. அது பரவாயில்ல, வெறும் லிவர் மட்டும் தான் கெட்டு போகும். ஆனா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளைங்க கிட்னி, லங்ஸ், கல்லீரல், மண்ணீரல்னு மொத்தமா நுரத்தலியே செத்துருவாங்க. இப்ப எதுக்குடா ஓவரா தம் கட்டுற? இன்னும் என்னடி, ஏதோ கொஞ்சம் அழகா இருக்கீங்களேன்னு லைட்டா லுக்கு விட்டாலே எதுக்கு இப்ப ஆளே முழுங்குற மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்றது. பார்க்காம இருந்தாலும் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பொண்ணு எதிரில உட்காந்துருக்கேன், பார்க்க மாட்டேன்னு சொல்றது. என்ன தாண்டி உங்க லாஜிக்கு? பொண்ணுங்களை எப்படி ரசிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க. பப்ளிக்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப 10 பேர் சுத்தி இருப்பாங்க. அப்ப பேன உட்கார்ந்துட்டு முறைச்சு முறைச்சு குறுன்னு பாக்குறது, கேட்டா லவ்ல பாக்குறேன்னு சொல்றது. யாருக்கும் தெரியாம நாசுக்கா அழகா ஒரு லுக்கு விட்டா அதுல தாண்டா சொர்க்கமே இருக்கு. சரி தாயே, இனிமே நான் அப்படியே பண்றேன். அதெல்லாம் தானா வரணும். இங்க நான் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீமே வர மாட்டேங்குது. இந்த ரியாக்ஷன்லாம் எப்படி வரும்? ஏண்டா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு இப்படி பறக்குற? ஒரு ஐஸ்கிரீம் வரதுக்கு லேட் ஆனாலே இவ்ளோ கோபப்படுற. நேத்து ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு எங்க போன? ஏய், அது ஒண்ணும் இல்ல. நேத்து என் அத்தை பொண்ணை பாக்குறதுக்காக போயிருந்தேன். பர்த்டே இல்ல, அவளுக்கு விஷ் பண்ணி அவளுக்கு ஓவியெல்லாம் வரைஞ்சு கொடுத்தேன். பயங்கரமா இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டா தெரியுமா? ஏய், என்னாச்சு? இப்போதான் ரொமான்டிக்கா லவ் பத்தி கிளாஸ் எல்லாம் எடுத்த, இப்போ மூஞ்சி காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அத்தை பொண்ணு மேல இருக்கிற அக்கறை என் மேல இருக்குமா? அதானே பார்த்தேன். பொண்ணுங்க எப்பவுமே பொண்ணுங்க தான். ஏய், நீ ஒரு டிபிக்கல் பொண்ணாவே மாறிட்டியடி. இன்னொரு பொண்ணை பத்தி சொன்ன உடனே உனக்கு பொறாம வந்துருச்சு பத்தியா? அது பொறாம இல்ல, பயம். என்ன பயம்? என்னதான் இருந்தாலும் அத்தை பொண்ணு மாமன் பையன். நாளைக்கே உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? அப்படிலாம் நான் நடக்க விட்டுருவேனா? ஒருவேளை நடந்துட்டா? ஏய், ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? ஏன்னா நாங்க உங்களவுக்கு இல்ல. உங்க ஸ்டேட்டஸ் வேற, எங்க ஸ்டேட்டஸ் வேற. சத்தியமா உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி, அப்படி ஒண்ணு நடந்தாலும் அது நடக்கும்போது பாத்துப்போம். அது வரைக்கும் நம்ம சின்சியரா லவ் பண்ணுவோம். இப்படி பேசினா எனக்கு கோவம் தாண்டி வருது. என்னடி நம்பிக்கை இல்லாம? சித்து, இது உனக்கு புரியாது. சரி, அதை விடு. விடுன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ என்ன இன்னும் நம்பல அதானே? சித்து, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பலாம். வா, கிளம்பலாம். இல்ல, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோமே. ஐஸ்கிரீமே வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் கேன்சல் பண்ணிட்டு வரேன். கிளம்பலாம், வா. ஏ சித்து, சித்து. போறப்பவே வாசல்ல இடிச்சுக்கிட்டானே. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கலாம். அவனை போக விடாம தடுத்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேனே. கடவுளே, இப்படி நடக்க போகுதுன்னு நீ சொல்லியும் நான் உஷாரா இல்லாம இருந்துட்டேனே. ஏன் உசுரை எடுத்துக்க, என் புள்ளைய காப்பாத்தி கொடு கடவுளே. மா, அழாதீங்கம்மா. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. மா, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன்டா. அடுத்த நிமிஷமே செத்து போயிருவேன்டா. நான் என்ன பண்ண? அர்ச்சனா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கும் நான் நினைக்கலையேம்மா. 2 நாள் அவன் பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சா. எப்படியாவது என் பையனை காப்பாத்தி கொடுமா. என்னது என்னது? பதட்டப்படாம இருங்க, என்னன்னு விசாரிப்போம். சரத்துக்கு நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. மா,
சக்தி சக்தி ரெண்டு மூணு நாளாவே அவர் சரியில்லை. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் பதட்டத்தோட இருந்திருக்காரு. நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். என் ஷரத் எனக்கு வேணும் அர்ச்சனா. சக்தி, நீ தைரியமான பொண்ணு. நீயே இப்படி பதட்டப்பட்டேன்னா வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம். நானும் எவ்வளவோ கண்ட்ரோலா இருந்துட்டேன். முடியல அர்ச்சனா. நாங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டோம் தெரியுமா? எல்லாம் ஆசைப்பட்ட அடுத்த செகண்டே இப்படி என் கையை விட்டு போகுது. என்ன சக்தி இது? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெஸ்ட் டாக்டர்ஸும் வர வைப்போம். ஷரத்தை காப்பாத்தி உன் கையில ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல டாக்டர்? சொல்லுங்க மேடம். இப்ப ஷரத் எப்படி இருக்காரு? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு மேடம். எதுவா இருந்தாலும் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கன்னு சொல்றேன்ல. அம்மா ப்ளீஸ், அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா அழாதம்மா. சக்தி சக்தி, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்த்திருக்கேன். என் சக்தி யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. அவளுக்கு எந்த தப்பும் நடக்காது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? பாரு, நீ மட்டும் தைரியமா இருந்தேனா உன் ஷரத் உன் கையை விட்டு போவே மாட்டார். ஷரத் உன் கைக்குள்ளேதான் இருக்காரு. அவரை இறுக்கமா பிடிச்சுக்கிறது உன் கையில தான் இருக்கு. என் ஷரத்தை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த கடவுளை நினைச்சாலும் நான் நினைக்காம பிரிக்க முடியாது. என் ஷரத்தை நான் காப்பாத்திடுவேன். என் ஷரத் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அதே நம்பிக்கையோட இரு. உங்க ரெண்டு பேரையும் கூடிய சீக்கிரம் ஒன்னா இருக்கிறத நான் பாப்பேன். அத்தை, மனசு தளர விடாதுங்க. உங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் நல்லா இருப்பாரு, பொழைச்சுப்பாரு. தைரியமா இருங்க. வாங்க. ஹாய் மேடம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. ஷரத் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாரு. அவரை யாரோ மிரட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு மாதிரி சூச்சகமா என்கிட்ட சொன்னாரு. நேர்ல வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பினாரு. வர வழியில தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது பிளான் பண்ண ஆக்சிடென்ட். இமீடியட்டா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு கைது பண்ணுங்க. மேடம், அந்த டிரைவர் வண்டி இடிச்ச உடனே தப்பிச்சு போயிட்டான். இடிச்ச வண்டியோட நேம் பிளேட், என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாமே தப்பா இருக்கு. இது கூலிப்பட ஆட்கள் வச்சிருக்கிற வண்டி. சோ இந்த வண்டியை வச்சு ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? நாங்க என்கொயரிக்கான ப்ராசஸ்ல இருக்கோம் மேடம். கூடிய சீக்கிரமே அந்த டிரைவரை கொண்டு வந்து உங்க முன்னால் நிறுத்துறோம். சீக்கிரமா? ஓகே மேடம். ஓகே. ஹலோ. ஓகே, நான் இமீடியட்டா அங்க வரேன். ரகுபதி, நம்ம உடனே கிளம்பணும். நான் வரேன். ஓகே. அர்ச்சனா, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, என் அக்காவோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் கேஸ் நாராயணனா? ஆமா, அவரை பார்க்க தான் வந்தோம். என்ன சொல்றாங்க? அத்தனை ஸ்பெஷலிஸ்டையும் வச்சு அவரை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு தான் வரும். உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்காரு. ஆனா கண்டிப்பா காப்பாத்திடலான்னு ஹோப்ஃபுல்லா சொல்றாங்க. என் அக்காவை நான் இந்த நிலைமையில ஒரு நாளும் பார்த்ததில்ல. அவ ரொம்ப தைரியமானவ. அவளே உடைஞ்சு போய் நிக்கிறானா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கலெக்டரா இல்ல, உங்க பேஷண்டோட ஒய்ஃபோட தங்கச்சியா கேக்குறேன். அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்க.
என்ன மேடம், அவர் கண்டிப்பா பொழைச்சிடுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொழைச்சாகணும். பொழைச்சு பாரு. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? மாமாவுக்கு என்ன ஆச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன? மதன், நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்றீங்க? அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்கல்ல? இல்ல, அது என்னாச்சு? அது வந்து சாரி மேடம், அவர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாரு. ஆனா அவருக்கு எங்களால வேலை கொடுக்க முடியல. அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் அமையல. சரிங்க மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி, வரேன். ஓகே. என்ன மதன், டியூட்டில ஜாயின் பண்ணலையா? இல்ல. நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு பாசிட்டிவா இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமா, ஆக்சுவலா அப்ப இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அது வந்து நான் சொல்லலான்னு தாங்க இருந்தேன். ஆனா இவர் தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லதா ஃபர்ஸ்ட் பேசினாங்களாம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னே புரியல. சரி விடுங்க. இல்லைன்னு சொல்லியிருந்தா நம்ம வேற இடத்துலயாவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. சரி, இதுக்கப்புறமாவது வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. அக்கா, நாங்க போய் அவரை பார்த்துட்டு. இல்ல, இப்ப அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிப்போம். அங்க அத்தையும் சக்தியும் இருக்காங்க, அவங்கள போய் பாரு. சரிக்கா. சரி சரி மதன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லுங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா மேடம்? இல்ல, உங்க டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னா கிளம்புறதுனா கிளம்புங்க. இல்ல மேடம், நீங்க இருக்கிற வரைக்கும் நானே இருக்கேன். பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. சரி மேடம். சொல்லு சார், அவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? இல்ல, அதை பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன். தேவையில்லை, டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை ஒரு பச்சை குழந்தை கூட சொல்லும். இதுக்காக உனக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுத்துட்டு இருக்கேன் சார். அவங்க யாரையுமே நம்பி பக்கத்துல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை நாளா என் மேல அவங்களுக்கு சந்தேகம் வரல. ஆனா என்னமோ தெரியல, ரொம்ப உஷாரா எல்லாத்தையும் பண்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க சார். அவங்க தனி ஒரு ஆளா தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்றீங்க சார்? அப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவன் கலெக்ட் பண்ணிட்டான், அப்படிதானே? ஆமா சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ஃபோன் நம்பரை வச்சு நீங்க 3 பேர் பேசுனதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மத்தபடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, எந்த மாதிரி கலெக்ட் பண்ணிருக்காங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். என்னால எந்த டீட்டெயிலையும் கண்டுபிடிக்க முடியல சார். சரி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். மேடம், இன்னும் நீங்க கிளம்பல? இல்ல, கிளம்புறேன்னு சொல்லலான்னு வந்தேன் மேடம். ஓகே, நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், குட் நைட். குட் நைட். சுதாகர், சார், இதுக்கு மேலையும் அவளை விட்டு வைக்க கூடாது. முடி வெட்டினாதான்
ஃபோர்ஹெட் கொஞ்சமாவது கவர் ஆகும். ஓகே வெட்டிக்கோ. இங்க பாருங்க, முடி வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா இல்லனா நானா வெட்ட போறேன்? நீங்க தான் பொறுப்பு. சரி வெட்டிக்காத. முடி கம்மியா இருந்தா தாங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கம்மியா ட்ரெஸ் வாங்கினா கூட மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? வெட்டிக்கோன்னு. நானே என்னை எப்போ லே ஆஃப்ல வெட்டி விட்டுருவாங்களோங்கிற பயத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து வெட்டிக்கட்டுமா வேணாமா? கான்சன்ட்ரேட் ஆன் த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்.